ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லேபிள் அண்ட் விண்டோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இதை தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். லாகின் ஹியர் அப்படின்னு ஒரு லேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணோம் அண்ட் விண்டோ க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? இந்த வீடியோவில் லாகின்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் பட்டன் இதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிப்போம். அந்த ஃப்ரேம் எதுக்குன்னா லாகின் ஃப்ரேம். லாகின் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் வேணும், அதனால். ஓகேவா? ஸோ லாகின் ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறேன். அது எதுக்குள்ளே இருக்கணும்னா விண்டோக்குள்ளே இருக்கணும். ஹைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 400. ஓகே. அண்ட் விட்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்த் வந்து 500. ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் இது வந்து லாகின் ஃப்ரேம் பேக்கில் கொடுக்குறேன். பேக் பை வந்து 20 இருக்கட்டும். ஓகேவா? இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கில் கொடுத்துருக்கலாம். பிளாக்கில் எது கொடுத்துருக்குன்னா அது எங்கே அலைன் ஆகும்னு தெரியணும்ல, அதனால். ஓகேவா? ஓகே, இது இப்படி அலைன் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, இங்கே வந்து பேட் பை வந்து 10 கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து லேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒன்றுத்துக்கும் லேபிள், அதனுடைய என்ட்ரி பண்ணுற அந்த பாக்ஸு. ஓகேவா? லேபிள் அண்ட் அதுக்கான என்ட்ரி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுக்கான லேபிள், அதுக்கான பாஸ்வேர்டுக்கான என்ட்ரி அது இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். லேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அது எதுக்குள்ளே இருக்கணும்னா லாகின் ஃப்ரேம்குள்ளே இருக்கணும். ஓகேவா? லாகின் ஃப்ரேம்குள்ளே இருக்கணும். டெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா யூசர் நேம். டெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் அப்படின்னு இருக்கணும். அண்ட் ஃபாண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ஏரியல், அதனுடைய சைஸ் வந்து 11. ஓகேவா? அண்ட் இது எங்கே ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா ப்ளேஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 30 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் 50. ஓகே, இப்படி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். main.py ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே அலைன் ஆகிருக்கு. இங்கே அலைன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ஃபீல்டு. ஓகேவா? யூசர் நேம் ஃபீல்டு என்ட்ரி க்ரியேட் பண்ண போகிறோம். அது லாகின் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கணும். டெக்ஸ்ட்டு எதுவும் வேணாம், ஃபாண்ட்டு மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியலாக இருக்கணும், அதே 11 இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். அண்ட் தென் யூசர் நேம் ஃபீல்டு வந்து எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் 50. ஓகேவா? ஏன்னா சேம் ரோல் இருக்கணும் இல்லையா, அதனால். ஓகே, கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு யூசர் நேம். அண்ட் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஹியர் அப்படின்னு இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இது வந்து அலைன் ஆகலை, அதுதான் ப்ராப்ளம் இப்போ. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வித்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 400 வச்சுக்கலாம். இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக இதுக்கு நேராக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லாகின் ஃப்ரேமுக்கான பிஜி கலர், லாகின் ஃப்ரேமுக்கான பிஜி கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட் ப்ளூ அப்படின்னு கொடுக்கலாம். சேம் கலர். ஓகே, சேம் கலராக வந்துருச்சா? ஓகே, நவ் லேபிளுடைய ஃபாண்ட் சைஸ் என்னென்னா 15 நான் கொடுக்குறேன். ஓகே, லேபிளுக்கான ஃபாண்ட் சைஸ் கிடச்சிச்சு நம்மளுக்கு கரெக்டாக. ஓகேவா? தென் ஒய் வந்து 15 வேணாம். ஏன் ஒய் 15 வைக்கிறோம் நம்ம? ஒய் வந்து 15 வேணாம், 20 இருக்கட்டும். ஓகேவா? ஓகே, மேலே வந்திருக்கு. தென் அதே மாதிரி என்ட்ரிக்கான ஃபாண்ட் சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 15 வச்சுக்கலாம். ஓகேவா? 15 வச்சுக்கிட்டோம்னா ஓகே, கரெக்டாக பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் லேபிளுடைய பிஜி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட் ப்ளூ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்பராக வந்திருக்கான்னு. ஓகே, யூசர் நேம், அதுக்கான என்ட்ரி பர்ஃபெக்டாக வந்திருக்கா? ஓகே, தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பாஸ்வேர்டு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். லேபிள் அப்படின்னு வச்சுட்டு இதுவும் லாகின் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கணும். டெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கணும்.
அண்ட் ஃபாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் 15 அண்ட் ஆல்சோ பிஜி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி மீன்ஸ் பேக்ரவுண்ட் கலர் அதே லைட் ப்ளூ தான். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் பாஸ்வேர்ட் லேபிள் எங்கே ப்ளேஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். x is equal 30 அண்ட் y is equal 60. ஓகேவா, அண்ட் ஆல்சோ இதுக்கான என்ட்ரி வேணும் இல்லையா, ஐ மீன் இதுக்கான ஃபீல்டு வேணும் இல்லையா, அதுக்கு நான் க்ரியேட் பண்ண போகிறோம். என்னென்னா பாஸ்வேர்ட் ஃபீல்டு ஈக்குவல் டு என்ட்ரி க்ரியேட் பண்ணுறேன். இது லாகின் ஃப்ரேமுக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபாண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியலாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து அதே 15 தான். ஓகேவா, பாஸ்வேர்ட் ஃபீல்டு எங்கே ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்து x is equal to 150 அண்ட் y is equal 60. ஓகேவா, ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கா. ஓகேவா, அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து பட்டன் வேணும் இல்லையா, லாகின் பட்டன், லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ லாகின் பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். லாகின் பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட்டன் இது எதுக்குள்ளே இருக்குன்னா லாகின் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கணும். டெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஹியர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்றேன். ஹைட் வந்து என்னென்னா 1 நான் கொடுத்துட்றேன். விட்த் வந்து 23 கொடுத்துக்கிறேன். ஓகே, விட்த் வந்து 23 அண்ட் ஆல்சோ இது எங்கே ப்ளேஸ் ஆகணும் அப்படின்றது நம்ம சொல்லணும் இல்லையா. ப்ளேஸ் ஆகுறது வந்து y is equal to 170. ஓகே, அண்ட் ஆல்சோ x is equal to 110 நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஜஸ்ட் கண்ட்ரோல் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாகின் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ ரொம்ப கீழே இருக்குது. ஸோ நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும்னா ஒய்யோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். ஒய் வந்து நான் ஒரு 100 வச்சுக்கிறேன். 120 வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஓகேவா, 120 வச்சுக்கிறேன். அண்ட் எக்ஸு வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஃபாண்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபாண்ட் வந்து ஏரியலாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ அதனுடைய 15, அதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து 15. ஓகே, லாகின் ஹியர் எங்கே போயிடுச்சு, சைஸ் வந்து 11 வச்சுக்கலாம். லாகின் ஹியர் அப்படின்னு ஒரு பட்டன் வந்திருக்கு. பட் ஓகே ப்ராப்பராக இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒய்யோட வேல்யூ வந்து 110 வைக்கணும். ஓகே, லாகின் ஹியர் அப்படின்னு ஒரு பட்டன் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஓகே, லாகின் பண்ணுறதுக்கான ஒரு யூஐ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போது. ஓகேவா, இந்த கோட் மூலயமா யூஐ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃபங்க்ஷன், ஐ மீன் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபங்க்ஷன் வரணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். என்னென்னா லாகின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லாகின் வந்து இங்கே இருக்க போகுது. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். லாகின் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் நேம் ஃபீல்டு யூசர் நேம் வந்து கெட் பண்ணணும். யூசர் நேம் ஃபீல்டுலேருந்து .get. ஓகேவா, அண்ட் ஆல்சோ பாஸ்வேர்டு வேணும் இல்லையா, பாஸ்வேர்டு ஈக்குவல் பாஸ்வேர்ட் நேம் ஃபீல்டில் இருக்கும் அது .get. ஓகேவா, கெட் கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் யூசர் நேமும் பாஸ்வேர்டும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஜஸ்ட் இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. என்னென்னா ரன் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து யூசர் நேம் வந்து விஜய்ன்னு கொடுக்குறேன், 1 2 3ன்னு கொடுக்குறேன் பாஸ்வேர்ட். இப்போ லாகின் ஹியர் நான் டச் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, பர்ஃபெக்டாக அது நான் அந்த என்ட்ரிலேருந்து வேல்யூவே எடுத்துகிட்டு வர முடியுது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிஜிஸ்டருக்கு இதே மாதிரி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான யூஐ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் SQLite 3 யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதில் வந்து கெட் பண்ணுறதை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.